இந்த நோய் தொற்று காலத்தில் உங்கள் மருத்துவ தேவைகளுக்கு வீட்டில் இருந்தவரை மருத்துவர்களிடம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக தீர்வு காணலாம். தேவையுள்ள மருந்துகள் உங்கள் இல்லத்திற்கே கொரியர் செய்து தரப்படும். கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர், தி ட்ரெஷர் ஆஃப் சித்தா. வாட்ஸ்அப் நம்பர் 9600000038. IBC Mangai வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பெண் நலன் ஷோல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கு நிறைய பெண்கள் கூச்சப்படுவாங்க. ஆனா நான் அப்படி இல்லை, நல்லா ஜாலியா பேசுவேன். ஏன்னா இது பேச வேண்டிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு அழைக்கப்படுற வெஜைனா பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், பேச போறோம். முதல்ல அதை ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் சொல்லவே கூடாது. ஏன் அப்படின்னா அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யூர் பாடி. அது வந்து செக்ஸ்க்காக மட்டும்தான் அப்படின்னு பிரிக்கிறதே முதல்ல தப்பான விஷயம். அதனால அப்படி சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் என்னன்னா, உங்க கர்விக்ஸ் ஏரியால வெஜைனல் ஓப்பனிங் வரைக்கும் ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் உங்க ஹெல்த்துக்குமே அப்படின்னே சொல்லாங்க. அதுதான் வந்து நம்ம மொத்தமா வெஜைனா அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்கிற எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸை வல்வா அப்படின்னு நம்ம அழைக்கப்படுறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஜைனல் ஹெல்த் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். ஏன் அப்படின்னா நம்ம மொத்த பாடியோட ஹெல்த்தே வந்து பாத்தீங்கன்னா உங்க வெஜைனா இவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் இருக்கு. ஆமாங்க, உங்க வெஜைனாவை நீங்க ப்ராப்பரா பாத்துக்கலன்னா பல பிரச்சனைகள் ஏற்படும். அதை ப்ராப்பரா பாத்துக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு முதல்ல நீங்க உங்களை ப்ராப்பரா வந்து பாத்துக்கணும். ஹெல்தி டயட்ஸ், ப்ராப்பர் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்க மெயின்டைன் பண்ணும்போது வெஜைனாவும் ஆட்டோமேட்டிக்கா மெயின்டைன் ஆயிடும். ஒருவேளை வெஜைனா ப்ராப்பரா மெயின்டைன் ஆகலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இந்த பதில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபர்டிலிட்டி. எல்லாத்துக்குமே தெரியும், பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அண்ட் எமோஷனலான விஷயம் உங்க லைஃப்ல அப்படின்னா ஃபர்டிலிட்டி அப்படின்னே சொல்லலாம். அந்த ஃபர்டிலிட்டி பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் டிசைர் டு செக்ஸ். செக்ஸ் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ அந்த டிசைர் டு செக்ஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். அதுக்கப்புறமா எபிலிட்டி டு ரீச் ஆர்காசம், உங்களுக்கு செக்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறதுல பிரச்சனை ஏற்படும். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு மென்டலி அஃபெக்ட் பண்ணும். எந்த விஷயத்துல அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொண்டு வரும், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். இந்த மாதிரி உடல் ரீதியாகவும் நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால தான் வெஜைனா வந்து வெஜைனா மட்டும் கிடையாது, உடம்புக்கும் மைண்டுக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. அது ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாடி மைண்ட் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது. இல்லை என்னென்ன மாதிரி வெஜினல் ப்ராப்ளம்ஸ் வரும், எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறதான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அன்ப்ரொடெக்டட் செக்ஸ். எஸ், நம்ம காண்டம்ஸ் யூஸ் பண்ணாம அன்ப்ரொடெக்டடா ஒரு செக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு வெஜைனால கொண்டு வரும். ஸோ சேஃப் செக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம ஆஃப்டர் எவ்ரி இன்டர்கோர்ஸ் நீங்க யூரினேட் பண்ணணும் அப்படிங்கிறது மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேத்துக்குமே பொருந்தும். ஸோ டெஃபினட்டா நீங்க செக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து யூரினேட் பண்ணிடுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹெல்தியான வெஜைனா மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபோர்ஸ்ஃபுல்லான செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஜைனல் இன்ஜுரி காஸ் பண்ணும். அது வந்து இன்னும் ஒரு பெரிய ப்ராப்ளம் உண்டாக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஃபோர்ஸ்ஃபுல் செக்ஸ் அப்படிங்கிறது ஆண்கள் பெண்களுக்கு பண்றாங்க, அது மட்டும் கிடையாது. பெண்கள் டு ஆண்கள், ஆண்கள் டு பெண்கள் எப்படி இருந்தாலுமே ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு செக்ஸ்ல நீங்க ஈடுபடுறீங்க அப்படிங்கும்போது அது பெல்விக் இன்ஜுரி ஏற்படுத்தும். அது வந்து உங்க வெஜைனல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணீங்க அப்படின்னா அது ப்ராப்ளம் தான் முடியும். ஆனா அதை பண்ணாதீங்க. நோ மீன்ஸ் நோ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எண்டோமெட்ரோசிஸ் இல்லைன்னா பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த டிசீஸ்னால உங்களுக்கு இன்டர்கோர்ஸ் டைம்ல பயங்கரமான ஒரு பெயின் கொடுக்கும். இந்த டிசீஸ் எப்படி வருது, எதனால வருது அப்படின்னா ஆனல் செக்ஸ், ஓரல் செக்ஸ் இல்லை அன்ப்ரொடெக்டடா நீங்க செக்ஸ் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ஒரு சில பாக்டீரியாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஜைனாலேருந்து ஊம் வரைக்கும் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வெஜைனாலேருந்து ஊம் வரைக்கும் அந்த பாக்டீரியா பரவுறதுனால உங்களுக்கு ஒரு சில பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும். இதனால பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா இன்டர்கோர்ஸ் டைம்ல உங்களுக்கு பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட டேப்லெட்ஸா இருக்கட்டும், அந்த ட்ரீட்மெண்ட்ஸோட ப்ராசஸே உங்க பாடி ரொம்ப ஹீட் அப் பண்ணும். அதனால உங்களுக்கு இன்டர்கோர்ஸ் டைம்ல அதிகமாக பெயினா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதையும் தாண்டி ஆன்டிபயோட்டிக்ஸ் டேப்லெட் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் நம்மளால எடுத்துட்டு இருக்கோம். அது எப்படினாலும் என்ன டிசீஸ்க்கு நம்ம போனாலும் என்ன வியாதி அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்ட்டு போனாலும் ஆன்டிபயோட்டிக் இல்லாமல் ஒரு டேப்லெட்ஸே இருக்காது. அதனால ஒரு சில ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஜினல் ஈஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த ஃபார்ம் பண்ணும். அதுவும் வந்து உங்களுக்கு இன்டர்கோர்ஸில் ஒரு பயங்கரமான பெயின் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட வெஜைனாவை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ எல்லாமே நம்ம பார்த்து பக்குவமாக பண்ணால் மட்டும்தான் வெஜைனா ஹெல்தியாகவும் க்ளீனாகவும் இருக்கும். வெஜைனா ஹெல்த்தை இதெல்லாம் அதிகமாக பாதிக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் வெஜைனாக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெஜைனாவை வேக்ஸ் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது, ஷேவ் பண்ணுறது, ரேசஸ் யூஸ் பண்ணுறது போன்ற பல விஷயங்கள் வந்து பண்ணுறோம். இது வந்து வெஜைனாக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் கொண்டு வரக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஷேவிங் க்ரீம்ஸ் அது இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம வெஜைனா
ரொம்ப டெலிகேட்டா இருக்கும். அந்த பகுதியில அதிக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் ஷேவிங்லாம் பண்ணும்போது ஏதாவது கட்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு மைன்யூட் கட்டு கூட ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் அந்த இடத்துல உண்டாக்கும். ஸோ ட்ரிம்மிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெஜினல் ஹேருக்கு அட்வைசரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸே சொல்றாங்க. ஏன் அப்படின்னா வெஜினல் ஹேர் வந்து ஆக்சுவலி நம்ம வெஜினா ஏரியாவை பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மொத்தமாக ஷேவ் பண்ணுறதுனால அங்கே ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். பட் எண்ட் ஆஃப் த டே ஷேவிங், வேக்சிங் இதெல்லாம் வந்து பர்சனல் சாய்ஸ் தான். பட் உங்கள் ஸ்கின்னுக்கு இதெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு ப்ராப்பராக வந்து பண்ணணும். இன்னும் உங்கள் வெஜினாக்கு அதிக இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் உண்டாக்கும் அப்படின்னா ஒரு காண்டம்ஸ்னால ப்ராப்பர் காண்டம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, ரீயூசிங் காண்டம்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் வந்து உங்கள் வெஜினாக்கு அதிக விளைவுகளை ஏற்படுத்தும். ஆமாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக அன்ஃபர்டிலிட்டி வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெஜினாவை பாதிக்கும். இது வந்து டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, பில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யாருமே எடுத்துக்கவே கூடாது. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ரெக்னன்சி அண்ட் சைல்டு பர்த். இது ஒரு பெண் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதி, ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ இந்த டைம் அப்போ எல்லாத்துக்குமே தெரியும், நார்மல் டெலிவரி ஆச்சு அப்படின்னா உங்கள் வெஜினா வந்து வைடாக ஓப்பன் ஆகும். இதனால அந்த மாதிரி டைமில் நீங்கள் உங்கள் வெஜைனா வந்து பயங்கர இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப அதிக எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கணும். இம்பார்ட்டண்டான விஷயம், வெஜைனாவை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டைரெக்டாக சோப் போடுறது, இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஜைனால இம்பார்ட்டண்ட்டாக அந்த டைம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்போ ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும், இன்னும் வைடாக ஓப்பன் ஆகிருக்கும், டிஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். அந்த டைமில் டைரெக்டாக நம்ம சோப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. வெஜைனல் வாஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட மட்டும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அது போக நாப்கின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு பர்த்துக்கு அப்புறமா உங்கள் பாடியே ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும், இந்த பச்சை உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வேலை ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கவே கூடாது. மினிமம் ஒரு 1 month ஆச்சு நீங்கள் ப்ராப்பர் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் உங்கள் பாடி ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம் வந்து உங்கள் வெஜைனாலேருந்து நீங்களே வீக்காக இருப்பீங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட்டு வித் ப்ராப்பர் டயட் அண்ட் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேத்துக்கு செக்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதை ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய குறையாக பார்ப்பாங்க, கேலி கிண்டெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது அவங்களை குறிக்காது. மேபி அவங்க லைஃப்பில் ஒரு டிப்ரெஷனாக இருக்கலாம், ஆங்ஸைட்டி, சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸு, அதையும் தாண்டி சைல்டு அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு செக்ஸில் வந்து அவ்வளோ ஈடுபாடு இல்லாமல் இருக்கும். ஒரு சில பேர் ஏசெக்ஷுவலாக இருப்பாங்க, அது டோட்டலி வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நார்மலாகவே உங்களுக்கு செக்ஷுவல் அரோசல், அதாவது டிசையர் ஃபார் செக்ஸ் வந்து கண்டிப்பாக வரவே வராது. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் பாடியாக வந்து டிப்ரெஷன் இல்லாமல் ரொம்ப காமாக இருந்தீங்க அப்படின்னா தான் எந்த ஒரு ப்ராசஸுமே ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறத இதுக்கும் அப்ளிகபிள். ஸோ ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இது எல்லாமே உங்கள் செக்ஷுவல் லைஃப்பையும் பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, மொத்த பாடிக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு சின்ன ஹார்மோனல் சேஞ்சஸ் கூட நம்ம பாடியில் பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகும், மைண்டுக்கும் அது அப்ளிகபிள் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செக்ஸ் லைஃப்பில் ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா டியூரிங் ப்ரெக்னன்சியில் ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும், நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது ஹார்மோனல் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷுவல் லைஃப்ல கூட அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த டைம் உங்கள் பார்ட்னரை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். அதையும் தாண்டி ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அந்த ஈஸ்ட்ரோஜன் லாஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வெஜைனல் லைன் பயங்கரமாக தின் ஆகிடும். அது வந்து செக்ஷுவல் லைஃப்பை இன்னும் கொஞ்சம் லைட்டாக பெயின்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மென்டலி நீங்கள் ரெடியாக இருக்கிறது, மென்டலி காம் டவுன் ஆகிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி உங்களை ஆல்டர் பண்ணி சரி பண்ணிடும். ஸோ மைண்ட், ஹார்மோன்ஸ் அண்ட் மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாமே வந்து கனெக்டட் தான். ஸோ லைனாக எல்லாமே சரியாச்சு அப்படின்னா உங்கள் பாடியும் நல்லாயிருக்கும், வெஜைனாவும் நல்லாயிருக்கும். என்னடா இந்த பொண்ணு வெஜைனா பற்றி இவ்வளோ பேசி பயப்படுத்துதே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நம்ம பேசும்போது ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்குது. இது எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மோஸ்ட்லி இப்போ நிறைய பேருக்கு ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது. இந்த ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேபி ஃபன்னாக இருக்கலாம், பட் உங்கள் ஹெல்த்துக்கும் வெஜைனா ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். இம்பார்ட்டண்ட்டாக ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் வந்து ஃபர்டிலிட்டியில் அதிக பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால தான் பெண்கள் பண்ணாதீங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது கம்மி பண்ணும். ஆண்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் நம்ம மங்கை இல்லை, அதனால் மங்கையை பற்றி பேசுகிறோம். ஸோ ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிமிட் பண்ணிக்கலாம், இல்லை முடிஞ்சால் வந்து குவிட் பண்ணிடலாம். தட் வில் ஹெல்ப் யூ உங்கள் பாடிக்கும் வெஜைனாக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேஜினல் ஹெல்த் எப்படிலாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னா ப்ராப்பர் யோகா ஆர் எக்ஸசைஸ். எந்த ஒரு எக்ஸசைஸ் இல்லை ஹாசனாஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அடிவயிறை அழுத்தம் தர மாதிரியான ஹாசனாஸ்லாம் பண்ணுறீங்க ரெகுலராக அப்படின்னா அது உங்கள் வெஜினல் மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வெஜினல் ஹெல்த்தை அதிகமாக பார்த்துக்கும். அண்ட் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும்,
ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபுட் அண்ட் டயட் எடுத்துக்கணும். அண்ட் நாப்கின்ஸ் யூஸ் பண்ணும்போது அதிக நேரம் நாப்கின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எவ்ரி 2 to 3 hours நீங்கள் நாப்கின்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். உங்கள் விஜயனாக என்ன மாதிரியான நாப்கின்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த நாப்கின்ஸ் வந்து உங்களுக்கு ஹார்ம் கம்மியாக கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாப்கின்ஸ் தான் யூஸ் பண்ணணும். வெஜைனால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது. வேறு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே, வேறு ஏதாவது பண்ணி பார்க்கலாமே, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெஜைனல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. உங்கள் வெஜைனாக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்கள். இதெல்லாம் தாண்டி வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் எனக்கு வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறைய ஆகும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் இப்போ ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில பேருக்கு ஹீட்னால கூட வரலாம். பட் அதிகமாக ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னா நீங்கள் டாக்டர்ஸை பார்க்குறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஆர்டர், வெஜினல் ஆர்டர் அப்படிங்கிறது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ தான். நீங்கள் ப்ராப்பராக வெஜினாவை க்ளீன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த வெஜினல் ஆர்டர் இருக்காது. அப்புறம் நீங்கள் ப்ராப்பராக யூரினேட் பண்ணீங்க அப்படின்னா வெஜினல் ஆர்டர் கண்டிப்பாக இருக்காது. அதுக்கு நீங்கள் அதிகமாக தண்ணி எடுத்துக்கணும். ப்ராப்பராக தண்ணி எடுத்துக்கிட்டீங்கனாலே பாதி பிரச்சனை உடம்புல சரியாயிடும். ஸோ எவ்ரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூரின் வந்து பண்ணிடணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஸோ ஸ்மெல் வராது, வெஜைனாவும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வெஜைனல் ஆர்டர், வெஜைனால ரெட்டாக இருக்கிறது, இச் பண்ணுறது, டிஸ்சார்ஜ், ஒயிட் டிஸ்சார்ஜ், எல்லோ டிஸ்சார்ஜ், இந்த மாதிரி அன்யூஷுவலாக ஏதாவது நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா இமீடியட்டாக டாக்டர்ஸை போய் பார்த்துருங்க. வெஜினாவை பயங்கர பாதுகாப்பாக பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம உடம்புலேயே வந்து ரொம்ப டெலிகேட்டான ஒரு ஏரியா அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவில் இன்னும் பேசுறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ மற்ற டாபிக்ஸ்லாம் வந்து இன்னொரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் எதுவாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம பெண்ணலம் ஷோவில் வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னா அந்த டாப்பிக்கையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிட்டு IBC மங்கைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் ஸ்வாதி கிருஷ்ணன்.